ஐயனார் துணை. டுடே எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து வானதியை வந்து பொண்ணு பார்க்க போவதுனால அங்கே வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. இங்கே வந்து சேரன் கல்யாணம் ஆனால் தான் பாண்டி கல்யாணம் நடக்கும். அதனால் எல்லா சேரனை வந்து கேட்குறாங்க. சேரன் வந்து இப்போ வேணாப்பா, சந்தாவுக்கும் அங்கே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஊரில், அதெல்லாம் முடித்து இது பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்காதீங்க, பாண்டி இதை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் சொன்னதை கேட்டு நிலா வந்து சோழனை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. நம்ம சந்தா வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பேச போகிறோன்னா, அங்கே போய் பேசிக்கலாங்க, நீங்கள் வர முடியுமா வர முடியாதா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சோழன் வந்து ஐயோ போகலாங்க வரேங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. எப்போங்க போகணுன்னா இன்றைக்கே தாங்க, ஈவினிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சோழன் வந்து ஒத்துக்கிறாரு. ஆனால் பாண்டி வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். வானதி வந்து கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்து இட்டுன்னு வந்துட்டோம்னா நிலாவை எதனா பேசுவாங்களா, அவங்க வந்ததுனால தான் நம்ம வீடே ஒரு நல்லா இருக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது, எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்லது நடக்குது அப்படின்ட்டு பாண்டி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அவள் வந்துட்டாள்னா குடும்பத்தை பிரிச்சிருவாளா, நிலா வெளியே போயிடுவாங்களா, அதெல்லாம் வந்து பாண்டி யோசிக்கிறாங்க. இங்கே நடேசனும் அந்த பொண்ணு வேணாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பொண்ணு பார்க்குறது தடையாக இருக்குது, இப்படியே விட்டுருங்கடா, இது நல்லதுக்கு தான், அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு நடேசனும் யோசிக்கிறாரு. சோழனும் நிலாவும் சந்தா வீட்டுக்கு போயிட்டு சேரனுக்கும் சந்தாக்கும் கல்யாணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இங்கே வந்து வானதி வந்து விஷம் குடிச்சிருவாங்க. இது பாண்டி வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு சேரன் எல்லாரும் சேர்ந்து பாண்டிக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. இதான் நாளைக்கு எபிசோடில் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பாய்.